நீ ஒண்ணு பயப்படாத சித்தி. இந்த பூமியை தூக்கிட்டா மத்த கேஸ் எல்லாம் சொடுக்கு போடுற டைம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். யாரு சோபா? உன் வாழ்க்கையை அநியாயமா இப்படி பாதியிலேயே அழிச்சது யாரு? என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க யாருங்கிறது தெரியவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அவங்க யாருன்னு தெரியற மாதிரி நீயாவது ஏதாவது அறிகுறி காட்டு சோபா. நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சூர்யா சார், எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த பூமி யாரோட பொண்ணு? சரத்சந்திரா. அப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுல இருக்கான்றதுனால எங்க உறவுன்னு ஆயிடாதுல்ல. அப்போ உங்க அம்மா மருமகன்னு சொல்றாங்க. நான் தான் இல்லைன்னு சொல்றேனே சார். உங்க 2 பேர் குடும்பத்துக்கு நடுவுல பிரச்சனை இருக்குல்ல? அந்த காரணத்தை தவிர உங்ககிட்ட சொல்லணுமா சார்? தேவையில்லைங்க, தன்னாலேயே அது தெரிய வரும். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா சார். அவ பேர் கூட ரத்னம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டே இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? அபூர்வா மேடம் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் நமக்கு வேற வழி இல்லை. என்ன இவ்வளவு லைட்டா இருக்க? நான் லைட்டா தான் குடிப்பேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ சரியான லைட் தான். என்ன அப்படி பாக்குற? நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அந்த புல்லட் நேரா போய் சாரதாவோட நெஞ்சில பாஞ்சு இருக்கும். இன்னைக்கு நாம இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இந்த தாய விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்க மாட்டோம். இதே என்ன எடுத்துக்கோ, சாக போறோங்கிற விஷயம் சாகுறவனுக்கே தெரியாம செஞ்சு முடிச்சிட்டேன். அதுதான் என்னோட பவர். உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உன்னோட ஆடு செத்து போச்சு. உனக்கு இந்த ஆட்டை கொல்றதை தவிர சிங்கத்தை தான் வேட்டையாடவே தெரியாதே. ஏய், ஓவரா பேசாத. அது ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு தடவை மிஸ் ஆனதுனால திரும்ப மிஸ் ஆயிடும்னு நினைக்காத. இந்த தடவை நான் அவளை போட்டு தள்ளனா பாடியில ஒரு பீஸ் கூட கிடைக்காது. இல்ல, அதெல்லாம் நடக்காது. மேடமோட ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அதுதானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஆடு. பூமி பூமி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த கேமரால என்ன இருக்கு? அந்த அபூர்வா பண்ண கிரைம் இருக்கு. அப்பாவோட சேர்ந்து நீயும் பார்க்க தானே போற. அப்ப நீயும் தெரிஞ்சுக்குவ. வா. அப்பா, அப்பா, யாரு நீ? இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்குன்னு திரும்பவும் இங்க வந்திருக்க? ஓடி வெளிய. என்ன சரி, உனக்கு அறிவில்லையாடா? செத்து போன பொணத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஏய், நீ சும்மா இரு. உனக்கு என்ன வந்துச்சு? நீ இரு சரி. எங்க பாரு நக்ஷத்ரா, இன்னைக்கு நான் கூட சண்டை போடுறதுக்காக வரல. உன் உடம்புல ஓடுற உன் அம்மாவோட ரத்தம் எவ்வளவு கொடூரமானதுன்னு நிரூபிக்க வந்திருக்கேன். மரியாதையா தள்ளி போயிடு. முடியாது. நீ மரியாதையா வெளிய போ. ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? அப்பா, 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 என்னடி நீ எங்க அம்மாவை பத்தி என்ன நிரூபிக்க போற? குடுடி, குடு.
என்னாச்சு நட்சத்திரா? என்னை இவ அடிச்சிட்டா டாடி. நீ என்னோட எதிரி வீட்ல இருந்து வரவ. அப்படி பார்த்தா நீயும் என்னோட எதிரி மாதிரி தான். அப்படிப்பட்ட உனக்கு நான் பெத்த பொண்ணை அடிக்கிறதுக்கான உரிமையை யார் கொடுத்தது? அப்பா முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. வாய் மூடு. என்ன இருக்கு? என்ன இருக்கு இதுல? ஒரு கெட்டு போன கேமராவை எடுத்துட்டு வந்து என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? ஐயோ அப்பா, இதுல சாட்சி இருக்குப்பா. அப்ப அதை எனக்கு காட்டு. காணாம போயிடுச்சா? இதுக்கு மேல என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? ஐயோ அப்பா, இது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் சொல்றத நம்புங்கப்பா. அபூர்வ சித்தி என் அம்மாவை ஃபேக்டரியில கட்டி வச்சதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிருந்ததுப்பா. நான் இந்த வீட்ல இருந்தா திரும்பவும் பூமியால இங்க வர முடியாதுன்னு இவ பயப்படுறான்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்தா சாரதாவையும் கேபியும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு கேபி பயப்படுறாரு போல இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாம் சேர்ந்து என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க மாமா. ஒருவேளை நான் இல்லைன்னா உங்களை பைத்தியக்காரனாக்கி அந்த சாரதா அவ பசங்களோட சேர்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்காக பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்காக ஏன் அக்காவை நானே கொலை பண்ணிட்டேங்கிற பெரிய பழிய ஏன் மேல சுமத்த பாக்குறாங்க. இதெல்லாம் தேவையா மாமா? வேண்டாம் மாமா, வேண்டாம். இவ்வளவு பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னும் நான் அந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்ல. நான் போயிடுறேன் மாமா. அப்போ